மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகளை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி ஆய்வு செய்தார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புகழ்பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழாக்கள் விமர்சையாக நடைபெறவுள்ளன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதையடுத்து தடுப்பு வேலிகள், வாடிவாசல் அமைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். கடலூரில் யார் அந்த சார் என்று வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தங்கள் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை ஒட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் அஇஅதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சி.கே.எஸ். கார்த்திகேயன் தலைமையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பில் பெட்ரோல் பங்கில் 1 கோடி ரூபாய் கையாடல் செய்த மேலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். வேர்க்கிளம்பில் தவசிராஜ் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் அனீஷ் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார். அவர் தனது சகோதரர் மற்றும் நண்பரை வேலைக்கு அமர்த்திய நிலையில் 1,09,00,000 கையாடல் செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் அனீஷ், ஆகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் குவிந்தனர். குமரி மாவட்டத்தில் பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு தரிசனத்தை காண்பதற்காக அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை பார்த்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கடலில் புனித நீராடி கோவில்களில் வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகையால் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புஞ்சை புளியம்பட்டி காய்கறி மார்க்கெட்டுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் சின்ன வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. 2 மாதங்களாக பெய்த கனமழையால் சின்ன வெங்காயம் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனால் முன்னதாக 1 கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது விலை உயர்ந்து 100 ரூபாயை எட்டியுள்ளது. அடுத்த 1 மாதத்திற்கு சின்ன வெங்காயத்தின் விலை உயர்ந்து காணப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழைத்தார்களின் விலை அதிகரித்துள்ளது. திருவையாறு, ஆச்சனூர், வடுகுக்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் ஏராளமானோர் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வாழை அறுவடை தொடங்கியுள்ளது. 25 கிலோ எடை வரை உள்ள பூவன் வாழைத்தார் 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மகசூல் அதிகரித்து நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செம்பட்டி ஆட்டு சந்தையில் 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டு சந்தைக்கு மதுரை, தேனி, ஒட்டன்சத்திரம் ஆகிய பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடுகள் 6000 ரூபாய் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விலை உயர்ந்து ஆடு ஒன்றுக்கு 12,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் ஒரே நாளில் ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு ஆடுகள் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். புனுகன்தொட்டி, சுத்தனப்பள்ளி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அலுவலக பணிகளுக்கும் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் தினந்தோறும் ஒசூருக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக ஒசூருக்கு முறையாக பேருந்தில் இயக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கண்டித்து புனுகன்தொட்டி கிராமத்தில் நகர பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே கோவில் சிலைகளை கரடி ஒன்று சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி சேரனூர் பகுதியில் உலாவரும் வனவிலங்குகள் அங்குள்ள வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் வனப்பகுதியிலிருந்து வெளிவந்த கரடி ஒன்று சேரனூர் மாரியம்மன் கோவில் கதவை உடைத்து உள்ளே புகுந்தது. பின்னர் அங்கிருந்த சாவி சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியது. இதையடுத்து வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. கொரோனா பொது முடக்கத்தை பயன்படுத்தி பண மோசடி செய்த தனியார் நிதி நிறுவன களப்பணியாளரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை கோரிக்கூண்டில் வாகன கடன் வழங்கும் தனியார் நிதி நிறுவனத்தில் களப்பணியாளராக பணியாற்றி வந்த ராஜேஷ் வாடிக்கையாளர்களிடம் வசூலித்த 6,70,000 ரூபாயை வங்கியில் செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு தணிக்கை செய்தபோது மோசடி கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ராஜேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 17 வயது சிறுவன் உட்பட 2 கோவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சிங்காநல்லூர், பீனமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ராஜஸ்தானை சேர்ந்த கும்பல் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. அதன் பேரில் ராஜஸ்தான் விரைந்த போலீசார் 17 வயது சிறுவன் மற்றும் முக்கிய குற்றவாளியான ரத்தனை கைது செய்து கோவை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைமடம் கிராமத்தை சேர்ந்த செல்வேந்திரன் சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகளின் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்ற அவர் வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பீரோவில் இருந்த 125 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 80,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது குறித்து புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையத்தில் அம்பர் கிரீஸ் என அழைக்கப்படும் திமிங்கில உமிழ்நீரை விற்க முயன்ற நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் தனது வெல்டிங் பட்டறையில் திமிங்கிலத்தின் உமிழ்நீரை விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற வனத்துறையினர் அவரை கைது செய்து 6.5 கிலோ எடை கொண்ட ஆம்பர் கிரீஸை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு பல கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் ஆம்பர் கிரீஸ் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரவாயலில் ஜெகன் என்பவர் பலசரக்கு மற்றும் காய்கனி அங்காடி நடத்தி வருகிறார். அதிகாலை 3 மணி அளவில் இவரது கடை திறந்திருப்பதாக நண்பர் ஒருவர் தகவல் அளித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கடை உரிமையாளர் சிசிடிவி கேமராவை சோதித்தபோது மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து 2,500 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவிலில் நடராஜர் ஆனந்த திருநடன வைபவம் நடைபெற்றது. திருவாதிரை ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 6ஆம் நாளான இன்று ஸ்ரீ நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நடராஜர் சிவகாமி அம்மாள் சமேதமாக எழுந்தருளி கோவில் பிரகாரங்களில் உலா வந்தபடி படியிறங்குதல் மற்றும் ஆனந்த நடனம் புரியும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. அப்போது திவ்ய பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையே பிரச்சினை ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் திவ்ய பிரபந்தத்தை பாடினர். அதன் பிறகு அவர்களை கோவில் வளாகத்திலிருந்து காவல்துறையினர் வெளியேற்றினர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் குழந்தை இல்லாத விரக்தியில் தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ரோடு பழைய காட்பாடியைச் சேர்ந்த தங்கராஜ் ராஜம்பால் தம்பதிக்கு 15 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. 15 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் மன விரக்தியில் இருந்த தம்பதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொழிற்போட்டியின் காரணமாக இலை வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலை வியாபாரம் செய்து வரும் கணேசன் மற்றும் மகேந்திரன் ஆகியோருக்கு இடையே தொழில் போட்டி காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நெய்தலூர் கடைவீதியில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது மகேந்திரன் தாக்கியதில் மயங்கி விழுந்த கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான இலை வியாபாரியை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தாடகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கலைக்கல்லூரியில் பொங்கல் விழாவையொட்டி வளையல், பஞ்சு மிட்டாய் உள்ளிட்ட கடைகள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு கபடி போட்டி, இளவட்டக்கல் தூக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன. பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சேலை கட்டி விழாவில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயில் அருகே வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. பாரம்பரிய நடனங்கள், கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேஷ்டி மற்றும் சேலை கட்டிக்கொண்டு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிறுவனரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சண்முகம் குலுக்கல் முறையில் கல்லூரி ஊழியர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். ஐபோன், 75 இன்ச் டிவி உள்ளிட்ட பரிசு பொருட்களை மகிழ்ச்சியுடன் ஊழியர்கள் பெற்று சென்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பறைக்கு சைக்கிள் நடனமாடி மாணவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். நாமு சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மத ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து உரியடித்தல், கயிறு எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அதன் பிறகு புது பானையில் குலவை இட்டு பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. நாமக்கல்லில் உள்ள கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடையணிந்து வந்த மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் அழகிய கோலங்கள் வரைந்து கரும்பு, மஞ்சள், வாழைப்பழம் படைத்து பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி அரியலூரில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு காவலர்களும் பொதுமக்களும் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் தொடங்கிய பேரணி ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது. முன்னதாக சாலை பாதுகாப்பு குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சுவாஜ் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அறிவா சங்கம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் தடுப்பு, சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நகரின் முக்கிய சாலைகள் வழியாக 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்த நபரை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குருமலையைச் சேர்ந்த சரவணனை பாம்பு கடித்துள்ளது. போதிய சாலை வசதி இல்லாததால் தொட்டில் கட்டி கரடுமுரடான மலைப்பாதை வழியாக கிராம மக்கள் அவரை கொண்டு சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். மத்திய அரசின் வனத்துறை சார்ந்த அனுமதி பெறப்படாததால் திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை வரை சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனுமதி பெற்று விரைந்து சாலை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயிகளுக்கு வட்டியில்லாமல் கடன் வழங்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூக்கால் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்திய நிலையில் 2 மடங்கு தொகையை அதிகாரிகள் கட்டச் சொல்லியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அலுவலகத்தின் முன் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையை சீரமைக்க கோரி லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெண்ணமங்கலம் ஊராட்சியில் செயல்படும் கல்குவாரிகளுக்கு சென்று வரும் லாரிகளால் சாலைகள் மிகுந்த சேதமடைவதாகவும் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சாலையை சீரமைக்க கோரிய அப்பகுதி மக்கள் கல்குவாரி லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் கிராமத்தை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதலூர் 4 ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரசு இந்த அறிவிப்பை திரும்பப் பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் மன்னீஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி மன்னீஸ்வரர் மற்றும் அருந்தவ செல்வி தாயார் மணக்கோலத்தில் தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தர்மர் கோவில் வீதி, சக்தி சாலை என 4 மாட வீதிகளில் தேர் வலம் வந்தது. இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணர் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சங்கரநாராயணர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க கோயிலுக்கு வருகை தந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளி செல்லும் வாகனங்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டன. இதனால் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் கடும் அவதியடைந்தனர். மதுரையில் ஆட்சியர் கார் மீது மோதிய பிரபல ரவுடியின் மகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை ஆட்சியர் சங்கீதா மேலூரிலிருந்து தனது அலுவலகத்திற்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். மாட்டுத்தாவணி அருகே சென்றபோது பின்னால் வந்த ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் கார் ஆட்சியரின் வாகனத்தின் மீது மோதியது. இதனால் ஆட்சியரின் கார் ஓட்டுநருக்கும் வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலந்தகுமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் விபத்து ஏற்படுத்தியதாக நலந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே காய்கறி மூட்டைகளுக்கு இடையே மறைத்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 215 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதூர் புதுக்காலனியைச் சேர்ந்த மணிகண்டன், விருதாச்சலத்தைச் சேர்ந்த பன்னீர் என்பவரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் புதுச்சேரி முள்ளோடை பகுதியில் 35,000 ரூபாய்க்கு மது பாட்டில்களை வாங்கி காய்கறி மூட்டைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்தனர். இதனை அறிந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த போலீசார் பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் முடக்கி பிடித்தனர். பின்னர் 215 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அப்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடைக்கு செல்லும் தனியார் பேருந்து புறப்பட தயாரானது. பேருந்து திடீரென பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகன ஓட்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு தேர்தல் பணியாற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரமோகன் அவுட் சோர்சிங் முறையில் மீண்டும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இடைத்தேர்தல் பணிக்காக மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த அவர் நுழைவு வாயிலேயே திடீரென மயங்கி விழுந்தார். இதை கண்ட போலீசார் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பெரம்பலூரில் தலையில் கருப்பு துணியில் முக்காடு அணிந்தும் ஒப்பாரி வைத்தும் சாலை பணியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையம் அமுல்படுத்திட வேண்டும், கிராமப்புற இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. துறைமங்கலம் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் மோதிய விபத்தில் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர் உயிரிழந்தார். சொக்கனாம்புதூரை சேர்ந்த பக்தர்கள் குழு சங்கரன்கோவில் வழியாக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக மேற்கொண்டனர். அப்போது சங்கரன்கோவிலில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற கார் பக்தர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மாரியப்பன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காரை ஓட்டி வந்த அஜித்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 10 கிலோ எடை கொண்ட வெள்ளி வேலை பக்தர் காணிக்கையாக செலுத்தினார். திருச்செந்தூர் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. அப்போது வசந்த மண்டபத்திற்கு வந்த பக்தர் ஒருவர் 3.5 அடி உயரம் 10 கிலோ எடை கொண்ட வேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். இந்த சம்பவம் முருக பக்தர்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.